குரு ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்கான வாரப்பலன், அதாவது ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை இருந்து 18ஆம் தேதி சனிக்கிழமை ஏப்ரல் 2026 18 ஏப்ரல் 2026 சனிக்கிழமை வரைக்கான இந்த வாரத்துக்கான ரிஷபராசிக்கான வாரப்பலன் மட்டும். இந்த அடிப்படையில் சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் வீட்டிலையும், அதுக்கப்புறம் 10ஆம் வீட்லேயும், 11ஆம் வீட்லேயும், 12ஆம் வீட்லையும் ஒரு 4 வீட்டுக்கு சந்திரன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது மகரத்துக்கும், கும்பத்துக்கும், மீனத்துக்கும், கடைசியாக மேஷத்துக்கும் 4 வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சந்திரன் நகரை பொறுத்து தான் சொல்ல முடியும். அதாவது 9ஆம் வீட்டு வரும்போது லாபஸ்தானமாக இருக்கின்ற கோண அடிப்படையில் உங்கள் ராசியிலேருந்து மூத்த சகோதரர்களை தொடர்பு கொண்டதாக இருக்குது. அப்புறம் 10 தொழில் ஸ்தானத்துக்கு நகருது. 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15, 16லாம் பார்த்தீங்கன்னா உங்களை மூத்த சகோதரர்கள் ஒரு பாகிஸ்தானத்துக்கு நகருது. அப்புறம் 12ஆம் தேதி விரைஸ்தானத்துக்கு கடைசி வார இறுதியில் நாளில் நகருது சந்திரன். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் மேஷத்தில் 12ல் இருக்குது. அது 7ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் வீட்டை பார்க்குது. இந்த அடிப்படையில் உங்களுக்கு எல்லா பொதுவான பலன் வார ராசி பலன் எப்படி இருக்குன்னா, முதல்ல உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், உங்கள் ராசிநாதனே 12ல் ஒரு விதமான மறைவு. 3, 6, 8, 12லாம் 12ஆம் இடன்றது ஒரு பாதி மறைவு ஸ்தானம். அது 7ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் வீட்டை பார்க்குது. அதனால் ஆடம்பரமான பொருள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு விதமான செலவுகளை உண்டாக்கி அதை உடல் ஒரு விதமான தோய்வு, ஒரு விதமான இதை ஏற்படுத்தலாம். ஒரு வித தாம்பதிய அந்யோன்ய நெருக்கத்தில் கூட ஒரு சந்தோஷத்துக்கு பதில் அது சோர்வையை கொண்டு போகும். அதாவது ஒரு படத்துக்கு போனால் கூட, பொழுதுபோக்கான விஷயம், படத்துக்கு போனால் கூட சந்தோஷமாக போவோம். வரும்போது ஏன்டா இந்த படத்துக்கு பார்த்துட்டு வந்தோம்னா ஒரு டல்னஸ் ஆகுதுல்ல, அது மாதிரி சூழலில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு விதமாக தலைவலியை உண்டாக்கும். அதுலேருந்து மீண்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இப்படி தான் உடல்நலத்தை பாதிப்பதாக இருக்கும். அதுக்காக செலவு பண்ணுற செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த இதில் குரு 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டில் இருக்க குரு இருக்கிறது குடும்பம் சார்ந்த விஷயங்களை அது பேலன்ஸ் பண்ணும். ஏன்னா 5ஆம் வீட்டை குரு 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கறது ஓரளவுக்கு தலைவலி வந்தால் கூட உடனே ஒரு டீ கிடைக்கும். டீ சாப்பிட்டா அந்த தலைவலி போகிற சூழல் இருக்கும். இப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கும். 9ஆம் பார்வை 8ஆம் வீட்டையும் பார்க்கறது உடல் ஆரோக்கியத்தை உடனே மீட்டு எடுக்கிற சூழல் தான் இருக்கும். நீங்கள் அதுலேயே விழுந்து போகிற சூழல் இருக்காது. 2வது வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த இதுவாக ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். ஏன்னா சனிக்கிழமை 18ஆம் தேதி சந்திரன் மேஷ ராசிக்கு செல்கின்றது. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போகுது. அது அஸ்வினி நட்சத்திரின் அதிபதி கேது சிம்மத்தில் இருக்குது. சிம்மத்தின் அதிபதி சூரியனும் உங்கள் ராசியிலே இருக்குது, 12ல் இருக்கிறதுனால சனிக்கிழமை தான் கொஞ்சம் உடல் பாதிப்பை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். வெள்ளிக்கிழமை மதியானத்துக்கு அப்புறமே உணர ஆரம்பிச்சிருவீங்க. 2வது சூரியனும் 14ஆம் தேதி வியாழக்கிழமை உங்கள் ராசி 12ஆம் இடத்துக்கு வருது. அது 7ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால சூரியன்றது நெருப்பு இருக்கும். அது ஏற்கனவே சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பார்க்க, அது 6ஆம் வீட்டை பார்க்குறது இதை வீட்டை தான் பார்க்குது, நட்பு வீட்டை தான் பார்க்குது. இருந்தாலும் அது உங்கள் 6ஆம் வீடுன்றது நோய் எதிரிகள் இது குறிக்கிறதுனால உள்ளுக்குள்ளே ஒரு விதமான ஆற்றல் தன்மையை அதிகப்படுத்தும், சூடு அதிகப்படுத்தி செலவுகளை உண்டாக்கும். அது எப்படின்னா, பேசும் பேச்சு, எண்ணும் எண்ணங்கள், எழுத்துக்கள், வாக்குவாதம், இது சார்ந்த தொடர்புடைய கொண்டு உங்களுக்கு விலங்கு வராததாக இருக்கும். அதனால் வார்த்தைகளை தடிமனான வார்த்தைகளை இது பண்ணாத, கோபத்தை இது பண்ண, ஏன்னா அது உடலில் ரத்த கொதிப்பையை உண்டாக்கி அழுத்தத்தில் ஒரு மாறுபட்ட சூழலை உண்டாக்கும். இதெல்லாம் 14ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு அப்புறம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 2வது செவ்வாயும் 8ஆம் பார்வையாக உங்கள் இன்னொரு வீட்டான துலாத்தையும் பார்க்குது, 6ஆம் வீடு. அது இப்படிலாம் இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு விதமான உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் குருவுடைய பார்வை 5ஆம் பார்வை இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைங்களோட இந்த விஷயங்களாக இருந்ததுன்னா குழந்தைங்களை நினச்சி பார்த்துக்கிட்டு, குழந்தைங்க வெளியே கூட்டுங்க, அதுங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம் சேர்ந்தீங்கன்னா, ஏன்னா குரு 5ஆம் பார்வை இருக்கிறதுனால குழந்தைங்க சார்ந்த குடும்ப சார்ந்த விஷயங்கள்லாம் இது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஏன்னா 2வது புதனம் 11ஆம் வீட்டில் இருக்குது, மீனத்தில் இருக்குது. அதுவும் 7ஆம் பார்வை உங்கள் 5ஆம் வீட்டை பார்க்குறது ஒரு சிறப்பு தான். அதான் நல்ல கிரகங்களும் பார்க்குது, உங்கள் ஒரு கெடுதல் பண்ணுற கிரகங்களும் பார்க்குது. ஆனால் இதை விட அதோடைய ஆற்றல் அதிகமாக இருக்குது. நீங்கள் அப்படி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உடல்நிலை கொஞ்சம் ஓரளவுக்கு சீராகும். மற்றபடி பெருசான பாதிப்பு இருக்காது. சந்தோஷத்தோடையும் பிரச்சனையும் கூட இழுத்து போகிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டா சரியாக இருக்கும். 2வது உங்களுக்கு தொழில்நிலையினால் லாப அடிப்படை கொண்டு தான் இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய வயது குறைந்தவர்களுடைய ஞாயிற்றுக்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வயது குறைந்தவர்களுடைய தொடர்பு கொண்டதாக இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தாய் வழி சொந்தங்கள் விஷயங்களில் நீங்கள் செய்கிற தொழிலோட ஏதோ இது நீங்கள் உதவி பண்ணுறதா இருக்கும். அது வார்த்தைகளால் சொல்கிற உதவி, ஆலோசனையாக கூட இருக்கலாம். புதன்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் குழந்தைங்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அக்கறை எடுத்துப்பீங்க.
உங்களுடைய படைப்பாட்ட சிந்தனை வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமெலாம் நல்லாவே இருக்கும். அதாவது ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களோட இது நல்லாயிருக்கும். பொருளாதார சூழலும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பண வரவு, நீண்டகால முதலீடு திட்டங்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை அப்புறம் பார்த்துங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு வந்து 17 அப்புறம் வந்து பௌர்ணமி வந்துடுது. அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் முதலீடுலாம் இது பண்ணலாம். இருந்தாலும் பணம் பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருங்கள். அதாவது தாய் சார்ந்த உறவு நிலையில் ஒரு விதமாக குழப்ப நிலை கொண்டதாக இருக்கும். 4ஆம் வீட்டில் கேது இருக்குது, அவங்க 12ல் வந்து சூரியன் இருக்கிறதுனால இது சார்ந்த விரயங்கள்லாம் ஏற்படுவதாக இருக்கும். அது மட்டும் கவனித்து தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டையே வந்து சனி பார்க்கறதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு விதமான ஒரு மந்தத்தனத்தில் தான் நகரும். குழந்தைங்க நலன் சார்ந்த விஷயமும் ஒரு விதம் மந்தப்போக்கூடியதாக இருக்கும். இருந்தும் குழந்தைங்க தான் உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். மாணவரின் கல்வி, உங்களோட படைப்பாட்ட சிந்தனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனில் தான் இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வையும் இருக்குது. 8ஆம் பார்வையும் வந்து சனி பார்க்குறது, உங்கள் இன்னொரு வீட்டை பார்க்குறது, இதெல்லாம் ஒரு விதமான தாமதத்தை கொண்டு வரதாக தான் இருக்கும். முக்கியமாக ஆன்மீக சிந்தனை வந்து அதிகரிப்பதாக இருக்கும். காலை வழிபாடு, தியான, யோகா செய்து வாருங்கள். சித்திரை மாத வெயில் தொடங்குறதுனால உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு வித வெப்பத்தன்மையை உண்டாகிறதா இருக்கும். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். போதுமான தூக்கம், உடற்பயிற்சி, ஆன்மீக பயிற்சியான தியான, யோகா செய்து வந்தால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வழியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குரூப் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.